நடிகர் திலகத்தின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் ராமன் எத்தனை ராமனடி 1970ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி. மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், KR விஜயா, பத்மினி, R முத்துராமன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் நம்பியார், SP ராமதாஸ், V நாகையா, SN லக்ஷ்மி, காத்தாடி ராமமூர்த்தி, கவுண்டமணி, மாஸ்டர் பிரபாகரன், M பானுமதி, ஆலம் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். அம்மாடி, பொண்ணுக்கு தங்க மனசு, சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம், நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா உள்ளிட்ட தேனினும் இனிய பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. அருண் பிரசாத் மூவிஸ் நிறுவனத்தின் பேனர்ல இயக்குனர் P. மாதவன் அவர்களின் சொந்த தயாரிப்பு இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பல வருடங்களுக்கு அப்புறம் ராம் தேரா கித்னே நாம் அப்படின்ற பெயர்ல ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட்டது. P. மாதவன் அவர்களே அந்த படத்தை இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. சஞ்சீவ் குமார், ரேகா நடிச்சிருந்தாங்க. 2 மொழிகள்லையுமே வெற்றி பெற்ற திரைப்படம். P. மாதவனின் இயக்கத்தில் 1970ஆம் ஆண்டு வெளியான ராமன் எத்தனை ராமனடி நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் நடிப்பு சமுத்திரத்தில் இருந்து கொழுந்து விட்டறிந்த ஒரு சரவெடி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் சிவாஜி அவர்கள் சாப்பாட்டு ராமனாகவே, கோடீஸ்வர நடிகராகவே வாழ்ந்து காட்டியிருப்பாரு. முதல் பாதி சாப்பாட்டு ராமனின் வெகுளித்தனம். ஆரம்பத்தில் வரும் சாப்பாட்டு ராமன் கதாபாத்திரம் ஒரு அரிய படைப்பு. அரட்டவுசர், உலக ஞானம் தெரியாத ஒரு அப்பாவி கிராமத்து இளைஞன், 4-5 சிறுவர், ஒரு பாட்டி, இவங்க தான் அவருடைய உலகம். இந்த வெகுளித்தனமான கேரக்டர்ல சிவாஜி அவர்கள் நடிக்கிறதெல்லாம் சாதாரணமே இல்லை. நடிப்பு பள்ளியில் பாடம் அப்படின்னே சொல்லலாம். நம்பியாருடன் அவர் பேசும் அந்த காட்சி அவருடைய ஆரம்பகால கதாபாத்திரத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்தும். உங்க தங்கச்சிக்கு நீங்க கல்யாண ஏற்பாடு பண்றதா பயலுவ சொன்னானுவ, அது விஷயமா பேசிட்டு போகலாம்னு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை தான் பள்ளிக்கூடம் லீவுன்னு பயலுவ சொன்னானுவ, அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாரு. இந்த அப்பாவித்தனமான பேச்சில் மறைந்திருக்கும் நேர்மையான உணர்வை சிவாஜி அவர்களால் மட்டுமே பார்வையாளர்களுக்கு கடத்த முடியும். ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற பாட்டு 2 முறை ஒலிக்கும். ஒன்று ஹாப்பி வெர்ஷன், இன்னொன்று சேட் வெர்ஷன். இந்த 2 வெர்ஷனையுமே TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பார். பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். நடிப்பு தீயில் பொசுங்கும் வலிப்பு காட்சிகள். இந்த படத்தின் முக்கிய கருவாக இருக்கும் காக்கா வலிப்பு நோய் வரும் காட்சிகளில் சிவாஜி அவர்களின் நடிப்பு வெறும் நடிப்பை மீறிய உணர்வு பிரவாகம். உடல் தசை நாண்கள் முறுக்கி, உதடுகள் துடித்து, கண்கள் நிலைக்குத்தி போகும் அந்த போராட்டத்தை ஒரு நொடியும் பிசிறில்லாமல் சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. குளக்கரையில் KR விஜயாவுடன் முதல் சந்திப்பு காட்சி. காக்கா வலிப்பு வந்த அந்த நிலையில KR விஜயாவை தனது சாவி கொத்தை கொடுத்து உதவுவாரு. அப்போது குளத்தின் படிகளில் ஏறும்போது KR விஜயாவின் தலையிலிருந்து விழும் மல்லிகை பூக்களை சிவாஜி அவர்கள் எடுத்து பக்தியுடன் வச்சுப்பாரு. இது காதலின் மெல்லிய தொடக்கம், வலிக்கு நடுவுலையும் ஒரு கவிதை. நம்பியார் சவுக்கடிக்கு பின்வரும் காட்சிகள். நம்பியார் வெளியே தூக்கி எறியும் போது ஏற்படும் வலிப்பு ஒரு ஏழைப்படும் அவமானத்தை வலியாக மாற்றி பார்வையாளர்களுக்கு தரும். இரும்பு கதவை பிடித்து கொண்டு வலியை அடக்கும் போது அது வெறும் உடல் வலி அல்ல, அவமானத்தின் கொந்தளிப்பு அப்படின்னு காட்டியிருப்பாரு நடிகர் திலகம். சத்ரபதி சிவாஜி நாடகத்துல உணர்ச்சி வசப்படும் போது வலிப்பு வருவது ஒரு நடிகனின் பாத்திரத்துடன் ராமுவின் வாழ்க்கை பின்னி பிணைவதை காட்டும் உச்சகட்ட தருணம் அப்படின்னு சொல்லலாம். பானுமதி நண்பனுடன் சண்டையிடும் காட்சி. பலாத்கார முயற்சியை தடுக்கும் சண்டையில் வரும் வலிப்பு. ராமுவின் நியாயமான கோபத்தை தற்காலிகமாக முடக்கும் கம்பியை பிடித்து வலியை நிறுத்திவிட்டு மீண்டும் துணிச்சலுடன் போராடுவது. ராமு என்ற மனிதன் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான குறியீடு. ராமன் எத்தனை ராமனடி 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்களுக்கும் மேலாக ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. இது தமிழில் சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றது. அருண் பிரசாத் மூவிஸ் பதாகையின் கீழ் பாலமுருகனால் எழுதப்பட்டது. PN சுந்தரம் அவர்கள் ஒளிப்பதிவையும் R தேவராஜன் படத்தொகுப்பையும் கையாண்டனர். இந்த படத்தின் தலைப்பு 1968 வெளியான
லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்தின் பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. மணியோசை, நீலவானம், ராமன் எத்தனை ராமனடி, பட்டிக்காடா பட்டணமா, பொண்ணுக்கு தங்க மனசு, பாலூட்டி வளர்த்த கிளி, மாணிக்க தொட்டில், என் கேள்விக்கு என்ன பதில், இவையெல்லாம் பி. மாதவன் இயக்கிய படங்களில் சில. இந்த படங்களின் பெயர்களில் ஒரு ஒற்றுமை இருக்கு. இவை அனைத்துமே பாடல் வரிகள்ல இருந்து எடுக்கப்பட்டவை. எம்ஜிஆரின் மாட்டுக்கார வேலன் படத்துல இடம்பெற்ற பட்டிக்காடா பட்டணமா பாடல் வரியை சிவாஜி ஜெயலலிதா நடித்த படத்துக்கு வச்சாரு. தன்னுடைய ராமன் எத்தனை ராமனடி படத்துல இடம்பெற்ற பொண்ணுக்கு தங்க மனசு பாடல் வரியை தலைப்பாக்கி மாதவனே ஒரு படம் எடுத்தாரு. கௌரவம் படத்தில் இடம்பெற்ற பாலூட்டி வளர்த்த கிளி பாடல் வரியை தன்னுடைய இன்னொரு படத்துக்கு தலைப்பாக்கினாரு. ரஜினி நடிப்புல மாதவன் இயக்கிய என் கேள்விக்கு என்ன பதில் படத்தலைப்பு உயர்ந்த மனிதன் படத்தில் இடம்பெற்ற பாடல் வரியிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்படி பல பாடல் வரிகளை தலைப்பாக்குவதில் மாதவனுக்கு அலாதி விருப்பம் இருந்துச்சு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.